நான் ஸ்ரீவித்யா பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் குரு கெட்டால் என்ன நடக்கும், சனி கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது குருவுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோன்னா, ஒரு பெரிய தொகையான பணம், தங்க நகைகள், சிறப்பான பண ஆதாயங்கள், சிறப்பான சம்பாதிப்பு திறன் மற்றும் சேமிப்பு மற்றும் நிதிகள். பொதுவாகவே இப்போ நம்ம பணத்தினுடைய காரகங்கள், குருவுடைய மற்ற காரகங்கள் இருக்குது. ஆன்மீகம், ஆசிரியர், குழந்தைகள் அப்படின்ற காரகம் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற டாப்பிக்கோடைய ஒரு காரகத்துவமாக குரு அப்படின்றது தனக்காரகன். அதனுடைய பணம் சார்ந்த காரகங்களை மற்றும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். குரு பெரிய கட்டு, குரு அப்படின்னாலே பேசிக்கலாக தனத்திற்கு காரகன். ஒருத்தங்க கையில் பணம் சேருமா சேராதா, அவங்களுக்கு பணம் சேர்த்து வைக்கிற குடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்றது ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவம் மற்றும் குருவுடைய நிலையை வச்சு தான் சொல்ல முடியும். அதில் கஜானா, கருவூலம் அப்படின்றது காரகம் பார்த்தோன்னா குரு தான். குரு நமக்கு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நேர்மையாக டேக்ஸ் எல்லாம் கட்டி கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு சேர்த்து வைக்கக்கூடிய பணம் அப்படின்றது நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். பணம் சேர்த்து வைக்கிறது, பணம் செலவு பண்ணுறது, அந்த நிதிநிலை அறிக்கைகள் சார்ந்த வகையில் பெரிய லெவலுக்கு எந்த பிரச்சனை அப்படின்றதும் வராது. அதில் பணத்திற்கு சிறப்பான பாவங்கள் அப்படின்றது எப்போவுமே பொருளாதாரத்துக்கு சிறப்பான பாவம் அப்படின்னாலே 2, 4, 6, 10 ஒற்றைப்படை பாவங்கள் 3, 7, 11 சிறப்பு. ஆனால் ஒரு கட்டுக்கட்டான பணம், பெரிய அளவிற்கான ஒரு பணம், செல்வ செழிப்பு, இது எல்லாமே இரட்டைப்படை பாவங்கள் தான் தரும். அதில் குரு அப்படின்றது 2, 4, 6, 10 போன்ற பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது பெரிய பெரிய தொகையான பணம், ஒரு செல்வம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பணம் கொடுப்பது, வாங்குவது, இது எல்லாம் கரெக்டாக இருக்கும். பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. பணம், புகழ் அப்படின்ற மாதிரி பெரிய லெவலுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும். குரு அப்படின்றதுல, குருவுடைய மூலமாக, காரகத்துவங்கள் மூலமாக, குரு தசா, குரு புக்தி அப்படின்றதுல, பணம் கையாளுதல் அப்படின்றதுல, பணம் சேர்த்து வைப்பது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதில் தீமை கெடுபலன்கள் அப்படின்றது பார்த்தோன்னா, குரு அப்படின்றது 8, 12ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது தான் பண இழப்பு, நிதி மோசடிகள், திடீர் செலவுகள், பணத்தை கையாள முடியாமல் தவிப்பது, மன உளைச்சல் போன்றவை எல்லாமே குரு 8, 12 தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனால் குரு தசை, குரு புக்தி அப்படின்ற டைமிங்கில் 8, 12 இருக்குது அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு விளைவினை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா குரு அப்படின்றது தனக்காரகன். அந்த தனக்காரகனாக இருக்கக்கூடிய ஒரு குரு கெட்டு போயிட்டு ஒரு தசையாகவும் புக்தியாகவும் வரும்பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன வர்த்தகங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவிற்கு லாஸ் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்ச ஒருவர் பார்த்தோன்னா குரு புக்தி அப்படின்றதுல ஒரு 40 லட்சம் வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு சீட்டு போட்டு எடுக்கிறது அப்படின்றதுல லாஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா குரு அப்படின்றது 3, 6, 12 அப்படின்ற 3, 6, 9, 12 அப்படின்ற ஒரு பாவம் தொடர்பு கொண்டது. இதனால இந்த 8, 12 அப்படின்றது வந்தாலே நமக்கு ஒரு லாஸ் அப்படின்றது எப்போவுமே இருக்குது. அது எப்போவுமே எல்லாருக்கும் 8, 12 அப்படின்ற மாதிரியும் வராது. கொஞ்சம் இரட்டைப்படை, கொஞ்சம் 2, 4, 6, 10 ஒற்றைப்படை அப்படின்ற மாதிரி மிக்சிங் ஆகி தான் வரும். அப்படி மிக்சிங் ஆகும்பொழுது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விளைவுகள் ஏற்படும். ஆனால் என்ன விளைவுகள் இருந்தாலும் 8 மற்றும் 12 இருந்தாலே நஷ்டம் தான். அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. இப்போ அடுத்தபடியாக சனி அப்படின்றது பார்த்தோன்னா, சனி கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்றதுல சனியோடைய காரகங்கள்லாம் என்னன்னா, சனி அப்படின்றது சாமானிய மக்களை குறிக்கக்கூடிய காரகம். இப்போ சனி நம்ம ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது அப்படின்னா சில்லறை வணிகம் அப்படின்றது பிரமாதமாக இருக்கும். அந்த அடித்தட்டு மக்களை வைத்து, உழைப்பாளிகளை வைத்து நம்ம பிளான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸ் ஐடியாவும் பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வளர்ச்சி அப்படின்றது பார்த்தோன்னா தாமதமாகும். ஆனால் பெரிய லெவலுக்கு ஒரு வளர்ச்சி, நிலையான ஒரு வளர்ச்சியாக பார்த்தா நமக்கு சனி அப்படின்றது ஜாதகருக்கு கொடுக்கும். இப்போ இந்த சனி அப்படின்றது இரட்டைப்படை பாவங்கள் 2, 4, 6, 10 அப்படின்ற இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டாலே ஜாதகருக்கு சில்லறை வணிகம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சிறு தொழில்கள் மூலம் லாபம் அப்படின்றது அதிகமாக முன்னேறும். அடித்தட்டு மக்களால் வியாபார வளர்ச்சி அப்படின்றது பெரிய லெவலுக்கு இருக்கும். சிறு தொகையாக பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சின்ன சின்ன தொகையாக
இப்போ நமக்கு குரு சிறப்பாக இருந்தால் பார்த்தோன்னா நமக்கு ஒரே டைமில் பல்கான ஒரு கேஷ் அப்படின்றது வந்துடும். இதுவே சனி நமக்கு நல்லா இருந்தால் பல்கான கேஷ் வரும், ஆனால் அப்பப்போ அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சிறு சிறு தொகையாக பார்த்தோன்னா நமக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். ஆனால் நஷ்டம் இருக்காது, வளர்ச்சி அப்படின்றது தான். இந்த 2, 4, 6, 10 அப்படின்றது இருக்கும். சனி அப்படின்றது இரட்டைப்படை, சனி அப்படின்றது ஒரு உழைப்புக்கு காரகனாக இருப்பதால் அந்த சனி இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம பெரிய லெவலுக்கு அலைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். குரு அப்படின்றதுல இந்த இரட்டைப்படை பாவங்கள் கொடுத்தாலும் குரு அப்படின்றது ஒரு சொகுசான வாழ்க்கையிலே நம்ம வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சனி கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கும், பொருளாதாரத்தையும் அதிகமாக கொடுக்கும். அது 2, 4, 6, 10 அப்படின்ற பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது, இதுவே சனி அப்படின்றது ஒரு 8யோ 12யோ தொடர்பு கொள்ளும் பொழுது பெரிய அளவுக்கு வணிகங்கள் சார்ந்த வகையில் தடை, சில்லறை வணிகத்தில் நஷ்டம், அடித்தட்டு மக்களுடைய ஆதரவு அப்படின்றது குறையும், சிறுதொழில் முறை அப்படின்றது இயங்காது. ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு அடித்தட்டு மக்களை பேஸாக வச்சு பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அப்படின்றதே பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு போகவே முடியாது. நிறைய தடை, தொழிலில் பார்த்தோன்னா தாமதமானாலும் நஷ்டம் அப்படின்றது ஆகும். அதிகப்படியான தொழில் நஷ்டம் அப்படின்றது இந்த சனி அப்படின்றது 8 தொடர்பு கொள்ளும் பொழுது இருக்கும். இப்போ குருவோ சனியோ நமக்கு தொடர்பு கொண்ட பாவங்கள் தான் இங்கே மெயின். தொடர்பு கொண்ட பாவங்கள் 8 தொடர்பு கொள்ளும் பொழுது அது எல்லாவற்றிலும் ஒரு நஷ்டத்தை தான் கொடுக்கும். சனி அப்படின்றது இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சமாக பணம் வருவது, சிறு சிறு தொகையாக வருவது அப்படின்ற மாதிரி இருக்கும். குரு அப்படின்றது இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது கொஞ்சம் பெரிய பல்கான பணம், பெரிய தொகையான பணம், தங்கம், நகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். அதில் மிக முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு குரு வீக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த நகை கடன் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்ப்பது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா குரு நகைகளுக்கும் காரகன், தங்க நகைக்கு காரகனாக இருப்பதால் அதனால் குரு அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு 8 இருக்கும்பொழுது கொஞ்சம் தங்க நகை வாங்குவது, விற்பது, கடன் வைப்பது அப்படின்றதுல கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். கொஞ்சம் ஈஸியாக நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக உருவாகிவிடும். ஆனால் தொடர்பு கொண்ட பாவங்கள் அப்படின்றது இரட்டைப்படியாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 8 இருக்கும் பொழுது தான் இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றது உருவாகும். குரு சிறப்பாக இருக்கும் பொழுது நமக்கு தங்கு தடை இல்லாத பணம், பொருளாதார வளர்ச்சி, வணிக வளர்ச்சி, எப்போவுமே பார்த்தா நம்மளுடைய பீரோவில் பணம் இருந்துகிட்டே இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்கும். குரு அப்படின்றது இன்னொரு காரகன், வங்கி அப்படின்றதும் குருவுடைய காரகம் தான். இந்த பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே குரு சூப்பராக இருந்தால் தான் அந்த பேங்கிங் ஜாப் அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும். சனி அப்படின்றது சிறப்பாக இருக்கும்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள், ஒரு சில்லறை வணிகம், இது எல்லாத்துக்குமே சனி சூப்பராக இருக்கும்பொழுது நமக்கு நிறைய பேர் நம்ம கடைக்கு வந்து நிறைய துணிமணிகள், நிறைய பொருட்கள் அப்படின்றது வாங்கிட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதனுடைய பொருட்களுடைய மார்ஜின் அப்படின்றதுலாம் பார்த்தோன்னா ஒரு கம்மியான மார்ஜின் வச்சு விற்கக்கூடிய பொருட்களாக இருக்கும். ஒரு பெரிய மார்ஜின் வச்சு விற்கக்கூடிய பொருட்களை நம்ம கடையிலேருந்து வெளியே போனோம் அப்படின்னா நமக்கு குரு சிறப்பாக இருக்கணும். ஒரு கம்மியான மார்ஜின் வச்சு நம்ம பொருள் விற்கக்கூடிய பொருளில் நம்ம லாபம் அடைவது சனி சிறப்பாக இருக்கும் பொழுது. இதுவே சுக்கிரன் இதெல்லாம் நமக்கு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்குன்னா பணக்காரர்களுடைய சொகுசான மாலில் பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு பணக்காரர்களை மட்டுமே மையமாக வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் சனியோடைய காரகத்துவம் அப்படின்றது. இப்போது நம்ம இந்த ஜாதகருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோன்னா இவருக்கு பார்த்தோன்னா குரு தசையில் பெரிய லெவலுக்கு நஷ்டம் அப்படின்றது ஆச்சு. அதுக்கப்புறம் சனி புக்தி அப்படின்றதில் தான் ஒரு பெரிய ஒரு தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றது ஆச்சு. இவருக்கு ஏன் குரு தசை குரு புக்தியில் அவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு, சனி புக்தியில் எப்படி அவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்தார்? பூர்வீக சொத்தை எல்லாம் விற்று குரு தசையில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு வந்து போயிட்டார். பெரிய அளவுக்கு தொழிலில் ஒரு கொடிகட்டி பறந்த ஒரு நபர் ஏன் குரு தசையில் எல்லாமே போச்சு, எதனால் போச்சு, பூர்வீக சொத்தெல்லாம் விற்க வேண்டிய நிலை வந்துச்சு அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது அவருடைய பிறந்த தேதி 9/11/1964. பிறந்த நேரம் பார்த்தோன்னா என்கிட்ட 5 கொடுத்தாங்க. ஆளுங்கிரகத்தின் உதவியோட நான் ஒரு நிமிடம் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணேன். பிறந்த ஊர் தேனி, பிறந்த மாநிலம் தமிழ்நாடு. இப்போ எப்படி ஆளுங்கிரகத்தின் உதவியோட நான் அவங்களுக்கு பிறந்த நேரத்தை சரி செய்தேன்னு பார்க்கும்பொழுது ஆளுங்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய WU மற்றும் TRIU அப்படின்றது எந்த பிளானட் பார்த்தோன்னா குரு அப்படின்றது இருக்குது. இப்போ அதை லக்ன பாவத்தில் வைக்கணும். இப்போ அவங்க என்கிட்ட கொடுத்த நேரம் 5/5. இப்போ 5/5ன்னு பார்க்கும்பொழுது
இப்போ இந்த இடத்துல லக்ன பாவம் அப்படின்றதுல ராகு இருக்கு. அப்போ இந்த இடத்துல சந்திரன நிலையில என்ன இருக்கு? குரு அப்படின்றது இருக்கு. டபுள் ஊ ட்ரிபிள் ஊ அப்படின்றது. இப்போ இங்க ராகுவை வர வைக்கிறேன்னா நான் 1 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணா போதும், சரி 1 மினிட் இன்க்ரீஸ் பண்ணா போதும், அதனால 1 நிமிஷத்தை இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது குரு வந்துருச்சு. அப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி தான் நான் ஆளுங்கிரகத்தின் உதவியோட நான் 1 நிமிடம் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ கஸ்புல் லிங்க்ஸ் அப்படின்றதுல போயிட்டோன்னா இப்போ அவருக்கு குரு தசை ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொன்னோம். குரு பாருங்க 5, 8 அப்படின்ற ஒரு பாவத்தை முன்னாடியே பார்த்துருக்கோம். 8, 12 அப்படின்றது வந்தாலே பெரிய லெவலுக்கு பொருளாதார நஷ்டம் அப்படின்றத கொடுத்துரும். ஆனால் அங்கே அப்படியே பாருங்க 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்னன்னா 2ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம். பணம் பொருள்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவமாக இருப்பதால். ஆனால் அந்த பொதுவாக 5ஆம் பாவம் அப்படின்றது பேசிக்கலாகவே நமக்கு ஒரு சுப செலவுகள், மன மகிழ்ச்சி, தொழில் அப்படின்றதுல பெரிய லெவலுக்கு போவிடாது நார்மலாகவே. ஆனால் 8ஆம் பாவம் வரும்பொழுது தான் பெரிய லெவலுக்கு ஒரு லாஸ் அப்படின்றது உண்டாகும். அதில் இங்கே பாருங்க நட்சத்திரம் சம்பவத்தின் முதல் பகுதி, உபநட்சத்திரம் சம்பவத்தின் 2வது பகுதி. முதல் பகுதி அப்படின்றதுல 6, 10 வரும்பொழுது பார்த்தோன்னா ஒரு பெரிய லாபம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஆக்சுவலாக பாருங்கள் இது என்ன பாவத்துக்கு சப்லாடாக இருக்குன்னா 9ஆம் பாவத்துக்கு சப்லாடு. அதாவது இவருடைய குரு புக்தி, குருதசை குரு புக்தி அப்படின்றதுல பூர்வீக சொத்தை விற்று எல்லா கடனும் அடைச்சிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. அப்போ கூட கடன் தீரல, ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படியே பாருங்க 9ஆம் பாவத்துக்கு சப்லாட குரு வந்திருக்கார். 9ஆம் பாவம்னா என்ன? பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழியாக வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் 9ஆம் பாவத்தை குறிக்கும். 9ஆம் பாவத்து சப்லாட குரு வந்து முதல் பகுதி 6, 10. முதல் பகுதியில் பார்த்தோன்னா கடன் வாங்குறாரு, 10ஆம் பாவம் இருப்பதால் தொழிலை டெவலப் பண்ணலான்னு பண்ணுறாரு. ஆனால் இறுதியாக 5, 8 இருக்கு. இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது 6ஆம் பாவத்தையும் கெடுக்கும், 10ஆம் பாவத்தையும் கெடுக்கும். அதனால் 6, 10 அப்படின்றதால வளர முடியல. கடைசியில் இந்த 5, 8 அப்படின்ற ஒரு பாவம் தான் வலிமை பெற்றிருக்கு. இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது சிக்கலை கொடுக்கும், 5ஆம் பாவம் அப்படின்றது தொழில் வளர்ச்சியை தடுக்கும், சுப செலவுகள் அப்படின்றது அதிகமாக கொடுக்கும். நமக்கு பெரிய லெவலுக்கு பார்த்தோன்னா நம்ம 5ஆம் பாவம் வரும்பொழுது நம்மளுடைய பழி வாங்குகிற குணம் இந்த மாதிரி விஷயங்களை கம்மியாயிடும். யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள கண்மூடித்தனமாக வெகுளித்தனமாக நம்பக்கூடிய ஒரு குணம் தான் மேலோகி இருக்கும். இதனால் இந்த 5, 8 தான் இந்த இடத்துல அதிகமாக ஒரு வீரியமாக செயல்பட்டு இருப்பதால் ஜாதகருக்கு இந்த 6, 10 அப்படின்றது உடஞ்சி 5, 8 அப்படின்ற ஒரு பாவம் தான் செயல்பட்டு இருக்குது. அதனால் அந்த குரு புக்தி அப்படின்ற ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா 2015 தான் இந்த ஜாதகம் அப்படின்றது கிடச்சிச்சு. அப்படியே பாருங்க குரு தசை, குரு புக்தி எல்லாமே பார்த்தோன்னா 5, 8 இருப்பதால் ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்றது ஆயிருக்கு. இந்த 9ஆம் பாவத்துக்கு சப்லாடாக குரு இருப்பதால் 9ஆம் பாவம் தான் பூர்வீக சொத்துக்கள். பூர்வீக சொத்து நமக்கு கிடைச்சாலும் நமக்கு அது எப்படி பயன்படும் அப்படின்றது தீர்மானிக்குது. அந்த 9ஆம் பாவத்துக்கு சப்லாடா குரு வந்த 5, 8 இருப்பதால் பூர்வீக சொத்தும் பார்த்தோன்னா அவங்க கையை மீறி போயிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை 0 அப்படின்ற மாதிரி வந்துட்டார். அவர் என்கிட்ட கேட்டது சூசைட் பண்ணிக்கலாமா, எந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனம் வருந்தி கேட்டாங்க. அடுத்த சனி புக்தி அப்படின்றது பார்த்தோன்னா அப்படியே இரட்டைப்படை பாவம். இப்போ என்னென்ன சொத்துக்களை விட்டாரோ அது எல்லாம் இரட்டிப்பாக வரக்கூடிய வகையில் அவருக்கு வர மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது சனி புக்தியில். அதனால் ஒரு 2 வருஷம் மட்டும் தாக்கு பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக இந்த 2017 பொங்கலுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சனி அப்படின்றது எப்படி இருக்குது, 2, 4, 6, 10 அப்படின்ற பாவத்தினை வீரியமாக தொடர்பு கொண்டிருப்பு. சனியுடைய நட்சத்திரம் என்ன? நட்சத்திரம் அப்படின்றது செவ்வாயா இருந்து 2ஆம் பாவத்தையும், உபநட்சத்திரமாக சூரியன் 6, 10 அப்படின்ற ஒரு பாவம். சனி அப்படின்றது சாதாரணமாக இல்லை. லக்ன பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம். இதில் 7ஆம் பாவம் தான் இந்த பொருளை கொடுத்து வாங்க பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். இவர் பார்த்தோன்னா ஒரு துணி கடை வச்சுருக்காரு. இதனால உங்களுக்கு சனி அப்படின்றது சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, கவலையே படாதீங்க. இப்போ உங்களுக்கு குரு அப்படின்றது தசையாகவும் புக்தியாகவும் வந்திருப்பதால தான் இவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம், சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போயிருக்கு. ஆனால் உங்களுக்கு லக்ன குடுப்பனை அப்படின்றது பிரமாதமாக இருக்குது. லக்ன பாவத்திலேயே சனி இருந்து 1, 4, 7, 10 அப்படின்ற பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருந்து 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டு இருப்பதால்
கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜாதகருக்கு பார்த்தோன்னா சனி புக்தி அப்படின்றதுல குரு புக்தியில் என்னென்ன விட்டாரோ அதை விட ட்ரிபிள் மடங்கான ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது முன்னேறி வந்தார். அதற்கான மிக முக்கியமான காரணம் சனி தொடர்பு கொண்டிருந்த 2, 4, 6, 10. இப்போ சந்தேகம் வரல, தசை அப்படின்றது தசை பெருசா புக்தி பெருசான்னு பார்க்கும்பொழுது தசை தான் பெருசு. ஆனால் ஒரு தசையாகவும் புக்தியாகவும் வந்து முடிஞ்சிருச்சு குரு. அதே மாதிரி இந்த தசை அப்படின்றது 8ஆம் பாவம் வச்சிருக்கு. இந்த 8ஆம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2ஆம் பாவம் இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி 5ஆம் பாவத்தை வளர விடாத மாதிரியான வகையில இரட்டைப்படை பாவங்கள் ஒரு பலம் மிகுந்த வகையில புக்தி வைத்திருப்பதால இந்த இடத்துல தசையுடைய வீரியம் அப்படின்றது கட்டுப்படுத்தப்படுகிறது. புக்தி வீரியமாக வேலை செய்கிறது. அதுவே இந்த இடத்துல ஒற்றைப்படையா இருக்கு, 1, 5, 9 இல்ல 8, 12 இருக்கு அப்படின்னா தசை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் புக்தி வேலை செஞ்சிருக்கும். ஆனா தசை அப்படின்றத தடுக்க, தசையுடைய நஷ்டங்கள் துயரங்கள் அப்படின்றத தடுக்கிற வகையில இரட்டைப்படை பாவங்கள் இருக்கு. இந்த இடத்துல நம்ம யோசிக்கலாம், 8ஆம் பாவம் அப்படின்றது இருக்கு, இரட்டைப்படை இருக்கு, அப்ப 8ஆம் பாவம் டெவலப் ஆகுமே யோசிக்கும் பொழுது 8ஆம் பாவம் அப்படின்றது டெவலப் ஆகும். ஆனா அது நஷ்டத்தை கொடுக்காது. ஏன் அப்படின்னா இங்க 2ஆம் பாவம் இருக்கும் பொழுது 8ஆம் பாவம் ஒரு சமசப்தம விளைவு அப்படின்றத ஏற்படுத்தும். அதனால 8ஆம் பாவத்தினுடைய கெடு பலன்கள் கெட்ட விஷயங்கள் அப்படின்றது கட்டுப்படுத்தப்படுகிறது. ஜாதகருடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது மென்மேலும் வளரக்கூடிய ஒரு வகையில் அமைகிறது. ஆனா பெரிய லெவலுக்கு குரு அப்படின்றது தனக்காரகனாகவே இருந்து குரு 5, 8 அதே மாதிரி 9, 12 3, 12 2, 12 இந்த மாதிரியான பாவங்கள்லாம் தொடர்பு கொண்டா அதில் மிக முக்கியமாக தசையாகவும் புக்தியாகவும் வரும்பொழுது நம்ம பெரிய லெவலுக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில் எந்த ஒரு விஷயங்களும் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். லேண்ட் வாங்க போகிறேன், கடன் வாங்கி அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற வகையில் பண்ணாமல் இருந்தாலே சிறப்பு. ஆனால் நமக்கு ஜாதகத்தில் 8, 12ன்னு வரும்பொழுது தான் ஏதாவது ஒரு சிக்கலில் தானாக போய் மாட்டிப்பாங்க. இப்போ அவர்கிட்ட கேட்டதே சூசைடல் தாட்ஸ் தான் எனக்கு அதிகமாக வருது, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான் தோணுது, சூசைடே பண்ணிக்கலாமா, எந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன் அப்படி கேட்டாருன்னா இந்த 8ஆம் பாவம் அப்படின்றத எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்றத கொடுக்கும். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் இந்த சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போகிறவங்க ஜாதகம்லாம் வாங்கி பார்த்தோன்னா அதிகமாக அவங்க இறந்து போன டைமிங்கில் தசையோ புக்தியோ 8 அப்படின்றத தொடர்பு கொண்டு இருக்கும். நமக்கு ஜாதகத்தில் எவ்வளோதான் கொடுப்பனை பிரமாதமாக இருந்தாலும் அந்த தசா புக்திகளை 8ஆம் பாவம் வைத்திருக்கும் பொழுது இந்த மாதிரியான நெகட்டிவான தாட்ஸ் அப்படின்றது வரும். அந்த டைமிங்கில் தான் நம்ம சூசைடு இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுவோம். ஆனால் நம்ம ஜாதகத்தில் குடுப்பனை 7ஆம் பாவம் சூப்பராக இருக்குது, 9ஆம் பாவம் சூப்பராக இருக்குது. மிக முக்கியமாக 9ஆம் பாவம் கெட்டு போகும்பொழுது தான் இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் அப்படின்றதுலாம் கொஞ்சம் அதிகமாக வரும். கெட்டு போகும்பொழுது நமக்கு பொட்டென்ஷியலி வீக்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் சூசைட் பண்ணி இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. 9ஆம் பாவம் சிறப்பாக இருக்குது, லக்ன பாவம் சிறப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லக்ன பாவம் சிறப்பாக இருந்தாலே பார்த்தோன்னா நமக்கு அந்த தசையில் சூசைட்லாம் பண்ணிக்கிற மாதிரி தாட் அப்படின்றது வந்தாலும் நம்ம அதில் ஈடுபட மாட்டோம், வேண்டாண்டான்னு விட்டுருவோம். அதே மாதிரி சந்திரன் அப்படின்றது பாருங்க, சந்திரனும் 5க்கும் 8க்கும் ஒரே. இந்த சந்திரன் அப்படின்றது 8ஆம் பாவத்துக்கு சப்ளாடாக வந்தாலே ஏகப்பட்ட குழப்பம் அப்படின்றது வந்துடும். அதனால தான் வந்திருக்கு. ஆனால் அடுத்தபடியாக வீறு கொண்டு அவர் மீண்டு எழுவதற்கு சனி அப்படின்றது பலமான 1, 4, 7, 10 அப்படின்ற பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக இருந்து இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருப்பதால அவருக்கு அடுத்த சனி புக்தியிலேயே பார்த்தோன்னா பெரிய லெவலுக்கு வளர்ச்சி. இதில் என்னென்னலாம் விட்டாரோ நான் அப்பவே சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த டைமுக்கு என்கிட்ட எப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நல்ல டைம் குறித்து கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த சனி புக்தி அப்படின்றதுல ஏப்ரல் சனி 2017 ஏப்ரல் அப்படின்றதுல பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினார். அதே மாதிரி 2019 சனி புக்தி லாஸ்ட்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா 4ஆம் பாவம் அப்படின்றது ஒரு சொத்தை குறிக்கும். இந்த 4ஆம் பாவம் அப்படின்றது கூட அந்த 6ஆம் பாவம் வரும்பொழுது பார்த்தோன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்கள். இதில் ஒரு சில பேருக்கு பார்த்தோன்னா
ஒரே வாட்டி பெரிய சொத்தாக வாங்கிடுவாங்க. ஒரு சில பேருக்கு தனித்தனியாக இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி, அப்புறமேட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி, முடியும் போது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. அது எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, இப்போ இவருக்கு பாருங்கள் செவ்வாய் அப்படின்றது வீக்காக இருக்குது. செவ்வாய் தான் பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். செவ்வாய் அப்படின்றது வீக்காக இருந்தாலே ஒரே இடத்துல பெரிய அளவிலான சொத்துக்கள் வாங்குறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இவருக்கு சனி புக்தி ஸ்டார்டிங்கில் ஏப்ரல் அப்படின்ற 2017 ஏப்ரல் அப்படின்றத ஒரு ப்ராப்பர்ட்டியும் 2019 முடிகிற டைமிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வாங்கியிருந்தாங்க. அதனால நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்றப்போ இந்த 8 பாண்டுக்குரிய காலங்கள் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு முடிவை எடுக்கிறோம், நம்ம ஒரு புதுசாக ஒரு பிளான் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா பிளானிங்கும் இரட்டைப்படை பாவங்கள் பண்ணுறதுல சிறப்பாக இருக்கும். அப்படி நம்ம பிளான் பண்ணது போட்ட மாதிரியே நடக்கிறதுக்கு 4-10 அப்படின்றது நமக்கு தசாபுக்தியில் வரும்பொழுது நம்ம பிளானிங் எல்லாம் கரெக்டாக போட்ட மாதிரியே போட்டபடியே நடக்கும். அந்த டைமிங்கில் பண்ணோன்னா நமக்கு எல்லா பிளானிங்கும் பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும். இப்போ இவருக்கு சனி அப்படின்றது 1, 4, 7, 10 ஒரே டைமில் பார்த்தோன்னா 2 ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. ஆனால் என்னன்னு பார்க்கும்பொழுது சனி அப்படின்றது டெவலப்டு ஏரியா, டெவலப்பிங் ஆகக்கூடிய இடங்களுக்கு காரகன். டெவலப்டு ஆன ஏரியாக்களுக்கு தான் சுக்கிரன், அப்புறம் குரு, இதெல்லாம் பார்த்தோன்னா குருலாம் குரு புக்தி இந்த மாதிரி தசா புக்திகளை நம்ம மனை இந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா பொதுவாகவே அந்த மாதிரி டைமிங் அப்படின்றதுல குரு அப்படின்றது வரும்பொழுது நல்லா கல்லூரி பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில் வீடு மனைகள் அப்படின்றது அமையும். ஆனால் சனி அப்படின்றது பார்த்தோன்னா பொதுவாகவே நம்ம டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கும். ஆனால் என்னென்னா டெவலப் ஆகிடும். சனி நமக்கு இந்த மாதிரியான பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது டெவலப் ஆகிடும். நிறைய பேர் குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே இடத்துல இருக்கிறது, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி இடங்களில் வீடு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நமக்கு சுக்கிரன்லாம் வரும்பொழுது பார்த்தோன்னா எல்லா வீடும் பார்த்தோன்னா ஒரு கிரவுண்டு, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் இங்கே இருக்கிறவங்க வீடுலாம் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு பணக்கார ஏரியா, பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியாவில் வீடு மனைகள் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு சனி இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது நம்ம அந்த ஏரியாவில் ஒரு வீடு வாங்குவோம், ஒரு மனை வாங்குவோம். அது எல்லாமே பார்த்தோன்னா கமர்ஷியலாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய கடை வைக்கிறது, ஒரு நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு கமர்ஷியலாக ஒரு கடை வைக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் வாங்க வைக்கிறது பார்த்தோன்னா சனி தான். சனி இருக்கும்பொழுது இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருப்பாங்க. அந்த ஏரியாவில் நம்ம ஒரு கடை வாடகை வர மாதிரி, இல்லை நம்ம ஒரு கடை வைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரியான வகையில் ஒரு வரும். இதுவே ஆனால் பார்ப்பதற்கு தான் அந்த ஏரியா அப்படின்றது டெவலப்டு ஏரியாவாக இருக்கும், டெவலப் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவே குரு சூப்பராக இருந்துச்சுன்னா அல்ல டெவலப்டு ஏரியா, மெயின் ஏரியா அப்படின்ற மாதிரியான வகையில் ஒரு தோற்றம் இருந்திருக்கும். ஆனால் சனி இவருக்கு சிறப்பாக இருந்ததால் மெயின் ஏரியா அப்படின்றத தாண்டி டெவலப்டு ஏரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன அங்கே வரக்கூடிய வணிகங்கள், அங்கே பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு 1.5 லட்ச ரூபாய் வரப்போகுது அப்படின்னா அந்த 1.5 லட்ச ரூபாயும் பார்த்தோன்னா டானு வந்துடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சனியாக இருப்பதால் கொஞ்சம் காலதாமதம் அப்படின்றது ஆகும். காலதாமதம் அதே மாதிரி அலைச்சல் அப்படின்றது கொடுக்கும். ஆனால் அந்த பணம் கரெக்டாக வந்துடும். குரு அப்படின்றது இருந்து கெட்டு போனதால தான் அவர் போட்ட பணம் அப்படின்றது வராமல் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடிக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு நஷ்டம், 1 கோடி கிட்ட அவர் செலவு பண்ணியிருந்தார். ஆனால் அவர் பூர்வீக சொத்து வித்தது எல்லாமே பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த குரு மட்டும் அவருக்கு இன்னும் பிரமாதமாக இருந்திருந்தா இன்னும் பெரிய லெவலுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருந்திருக்கும். ஆனால் குரு கெட்டு போய் சனி அப்படின்றது சிறப்பாக இருந்ததால் குருவில் என்னென்னலாம் விட்டாரோ சனி புக்தியில் சிறப்பாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். இதில் சனியும் கெட்டு போயிருந்தால் இன்னும் பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்றத சந்திச்சிருப்பார்.